நீங்க துணை ஜனாதிபதி தேர்தலில் பொறுத்தவரைக்கும் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த அண்ணன் சிபிஆர் தான் நிற்கிறார். ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணி என்ன பார்க்குறோம், இந்தியா கூட்டணி மாத்திரம் கிடையாது, இந்தியா கூட்டணி இடம்பெறாத சில எதிர்கட்சிகள், நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கலாம், ஆம் ஆத்மி இயக்கமாக இருக்கலாம், எல்லாருமே இதில் ஒருமித்த கருத்து எதில் நிற்கிறேன்னா, இது ரெண்டு கொள்கை ரீதியான ஒரு போராட்டமாக தான் நான் பார்க்குறோம். ஒரு சாரில் வந்து அவங்க மத சார்ந்த ஒரு இதாக பார்க்குறோம், ஒரு சார்ந்து வந்து ஒரு இதில் வந்து எங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கோட்பாடுகளை, இந்திய அரசியல் சாசன கோட்பாடுகளை காக்கின்ற ஒரு நபர் யார் வந்தாங்க இருக்கான்னு இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்காள பட்டியல் திருத்தம் நடந்துட்டு இருக்கு. ஜனநாயகத்துக்கு உண்டான ஜனநாயகத்துக்கு அதாவது கூட்டணி அதாவது ஃபெடரலிசம், நீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற ஒரு சூழ்நிலையில அடிப்படை ஜனநாயக சில வந்து அதுக்கு உண்டான கேள்விக்குறியான இந்த நேரத்தில் நாங்க எங்களுடைய வேட்பாளர் திரு சுதர்ஷன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா அவர் ஒரு முன்னாள் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்கிறாரு. அங்க குவஹாத்தியில வந்து அங்க இருக்கிற ஹைகோர்ட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு வழக்கறிஞரா சிறப்பா பணியாற்றி குறிப்பா அவருடைய சில நீதிபதி அவருடைய சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, அதே நேரத்தில் நம்ம அதாவது இந்திய அரசியல் சட்டத்தை அதன் அடிப்படையில் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். சமூக நீதியின் அடிப்படையில், மதசார்பின்மை அடிப்படையில் பல முக்கியமான சில லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஒரு காக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தானா இந்த தருணத்துல நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவரை நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம். அவர் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் கிடையாது. சுதர்ஷன் ரெட்டிங்கிற அவர் முன்னாள் நீதிபதிங்கிறது எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் கிடையாது. அவர் பொதுவான ஒரு வேட்பாளரா, ஒரு நல்ல கேண்டிடேட் வெயிட்டேஜ் வச்சு அவர் நல்ல ஒரு வேட்பாளரா அதை வச்சு நாங்க நிப்பாட்டியிருக்கோம். அவரை பொறுத்த வரைக்கும் சிபிஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழரா இருந்தாலுமே அவர் ஒரு RSS கோட்பாட்டின்படி ஒரு பாஜக உடைய வேட்பாளர் நாங்க பாக்குறோம். நாங்க மக்களும் அப்படிதான் பாக்குறாங்க. மற்ற நாடாளுமன்றத்தில் என்னன்னா எம்பிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்க சொல்லியிருக்கிறோம்னா, நீங்க துணை ஜனாதிபதிக்கு பொறுத்த வரைக்கும் இயக்கங்களை கடந்து நீங்க ஒரு நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்க, ஒரு மதவாத கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரா அல்லது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுற ஒரு வேட்பாளரா அதை பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்கிறது சொல்றேன். அரசியல் சட்டம் இந்தியாவிலே அதிகம் இந்த சட்டத்தை எதிர்ப்பு கருப்பு சட்டம் என்று விமர்சிக்கிறார். அமித்ஷாவுக்கு அதாவது நீங்க அந்த 130வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதுல முக்கியமான நீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க தெளிவுபடுத்த வேண்டியது, கடுமையான அந்த சில குற்றங்கள் ஈடுபட்டிருக்கவங்க அவங்க நீதிமன்றத்தை தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு வந்து பதவி பொறுப்புங்கிறது வந்து எனக்கு அதுல ஆட்சேபம் கிடையாது. ஆனால் ஒருவர் நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அது உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் 30 நாள் அவர் சிறையில் வைக்கும் பொழுது அப்போ அது அவர் பதவியை பறிக்கலாங்கிற போது அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு சொல்றாங்க. நீங்க நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு அவர் பொறுத்த வரைக்கும் இவர் தப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லி இதானதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நீங்க அவங்க இருக்கிற பதவிகள், முக்கியமான பதவிகள், அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, அந்த பதவியில் நீடிக்க கூடாதுங்கிறது அதுல வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் உடன்பாடு. ஆனால் அது முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். யார் வேணா குற்றச்சாட்டு சுமத்தலாமே. ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில ஒரு மாநிலத்திலேயோ இல்ல ஒன்றியத்திலேயோ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி அரசியல் பழிவாங்குற அந்த நோக்கத்துல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி வேணும்னே அவர் பதவியை பறிக்கிறதுக்காண்டி அந்த மாநிலத்துல ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி இல்ல ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்காண்டி கவர்னருடைய இதுக்குள்ள கொண்டு வருவதற்காண்டி அந்த மாநிலத்தில் அரசியை டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு தேசம் போன்ற இயக்கங்களுக்கும் அந்த ஒரு சந்தேகம், ஒரு பயம் இருக்கு. ஆனா அவங்களே பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிஜேபியோட கூட்டணி இயக்கங்களே இந்த 130th அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறது, அரசியலை கடந்து என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அமெரிக்காவினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு நமக்கு இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்கிறாங்க. இதோடைய மிகப்பெரிய ஒரு அபாயம். இது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும், நீங்க
கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு இதுல பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. கரூர்ல, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோவை, பல மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான ஒரு தொழில், ஜவுளித்துறை. அங்க இந்த ட்ரம்ப்புடைய அமெரிக்காவுடைய இந்த 50 விழுக்காடு இந்த டாரிஃப் வரி விதிப்பினால பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலை மூடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இதுவரைக்கும் ஏற்படாத இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்கள் உருவாயிருக்கு. இந்த பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலை மூடுற நேரத்துல பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதோடைய தீவிரத்தை உணர்ந்து நான் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், இது ஒன்றிய அரசு இதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில மாற்று ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு ஒரு சீக்கிரம் பண்ண முடியுமோ செய்யணும். ஏற்கனவே கோவிட் அதை மீண்டு இப்போதான் ஓரளவு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இது ஒரு 4 மாசமா 6 மாசமா இந்த பிரச்சனை நீடிச்சானா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை, மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை உருவாறதுக்கு உண்டான இது இருக்கு. இதுக்கு கட்சி எல்லைகளை கடந்து நீங்க எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி, மாநிலத்திலும் சரி ஒன்றியத்திலையும் சரி இதனுடைய அவசர நிலையை உணர்ந்து இன்னைக்கு ஒரு ஒன்றிய அரசு, குறிப்பா நம்முடைய நாட்டினுடைய பிரதமரா இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கட்டும், இது குறித்து என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இனி இதை தெளிவுபடுத்துற மாதிரி எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வாரங்கள்ல இது சரி செய்ய போறோம். ஏன்னா இது இனி 2-3-4 மாசம் மேல தாண்டிச்சுன்னா பல தொழிற்சாலை மூடிடுவாங்க. இது மிகப்பெரிய கோவிடுக்கு நிகரான ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதாவது அவங்க 200 நாடுகள் கூட வர்த்தகம் இருக்கு, வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்கு. அது குறிப்பா 40 நாடுகள் அவங்க ஒன்றிய அரசு அதை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த நாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வர்த்தகத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவுக்கு இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ற சில பொருட்கள் அந்த நாடுகள்ல நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறனால அந்த நாடுகிட்ட பேசி FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இது மூலியமா இந்த சிறப்பு சலுகைகளை பெற்று அந்த அமெரிக்காவினால நம்ம வர்த்தகம் நிக்கிறதால அந்த இழப்பை சரிகட்ட மாதிரி இந்த 40 நாடுகளுக்கு அந்த ஏற்றுமதியை கொண்டு போயிட்டானா இந்த ஒரு இதை நம்ம இதை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி இருக்கு. ஆனா அது எவ்வளவு சீக்கிரமா பண்ணணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு முயற்சி. இது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொண்டு வரணும்னு என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.